டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. இன்னும் வெயில் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இங்கே எப்படியும் கீழே சத்தியமங்கலத்துலலாம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். என்ன ஏரியா செம்ம ஃபாகியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களாம். கீழே தெரிஞ்சிச்சு, இப்போ சுத்தமாக எதுவுமே தெரில. கண்டிப்பாக கீழே சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட இதாக இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே போயிட்டு நம்ம எங்கேயாவது நல்லா வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி பார்க் பண்ணி விட்டுட்டு ஃபாகியில் வீடியோஸ் எடுப்போம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். இங்கே கிளைமேட் என்ன சேஞ்சே ஆகலை. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். உங்களை பாருங்க, அப்படியே பனி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. கண்டிப்பாக சேம் ரோடு சுத்தமாக எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி லாரி யாரு செம ஸ்டீப்பாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி ஃபாகு நவருது பாருங்க, அப்படி பறந்துக்கிட்டே இருக்குது. செம்ம கிளைமேட்டு. நான் வந்த டைம் சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைடர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலேருந்து வருவாங்களாட்டிருக்கு. குரூப்பாக வந்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 4 பேரை பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்க, வா செம்ம கிளைமேட்டு. திம்பத்தை நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே கிடையாது. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம சரியான ஒரு டைமிங்கில் இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நம்மளை சுற்றி அப்படியே ஃபாகியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா எதுவுமே தெரியல, சுத்தமாக எதுவுமே தெரியல இது வரைக்கும். ஆனால் ஒரு 10-20 இருக்குதான் தெரியுது, அதுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த இடத்துலலாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபாகி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. க்ளவுட்ஸ் அழகாக மேலே வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு கார் வந்தால் நமக்கு அதிகமாக தெரியாது, அந்தளவுக்கு பனி மறைச்சிருச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த இடத்துல, அதிகமாக கார் எதுவுமே வரல, எல்லாம் மேலே போயிட்டுருக்குது. கீழேயும் பாதி இறங்கிருச்சு. இப்போதைக்கு இந்த இடத்துல இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். சோலோவா அவ்வளோதான்.
10 பெண்டு பக்கத்தில் தான் கிராஸ் ஓவர் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொடிவேரி டேமுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது. இதை வண்டி ஆத்தடி இங்கேருந்து பண்ணாரிக்கு 18 கிலோமீட்டர், அங்கேருந்து 10 கிலோமீட்டர். இன்னும் சர்ன்னு போக வேண்டியதான். இங்கே டைம் நிறையாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ரோட்டில் மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்போம் நம்ம. இங்கே பாருங்கள், நம்ம காலையில் இங்கே வரும்போது எதுவுமே தெரியல, இப்போ தான் தெரியவே ஆரம்பிச்சிருக்குது. மேலே பாருங்கள் பாக்கி எப்படி இருக்குன்ட்டு. என்ன 9 பெண்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பர்வான பிளேஸில் இருந்து மனசே கேட்காம கீழே இறங்கி வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே கொடிவேரி டேம் போக வேண்டியதான். கொடிவேரி டேமுக்கு 24 கிலோமீட்டர் மொத்தம். இறங்கிட்டு இப்போ பண்ணாரியை தாண்டி போயிட்டுருக்குறோம். காலையில் 8:30க்கு பண்ணாரி வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் திம்பத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து இப்போது 20 கிலோமீட்டர்ஸ் கொடிவேரி டேமுக்கு 11:46 ரீச் ஆகும்னு சொல்லியிருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஆனால் காலையில் இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சுது. இப்போ மழை பெய்யுமா என்னங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சத்தியமங்கலத்துங்கிறது 13 கிலோமீட்டர், ஜஸ்ட் 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சத்தியமங்கலம் பக்கத்தில் வந்தாச்சு. சத்தியமங்கலத்துக்கு இன்னும் 1 கிலோமீட்ரு. அங்கேருந்து அதுக்கப்புறம் கொடிவேரி டேமுக்கு ஒரு 8 கிலோமீட்டரா 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கொடிவேரி டேம் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ் தான், 5 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லி கூகுள் சொல்லுது. வர்ற வழியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு குறுக்க ஒரு மாடு கிராஸ் ஆகி ஒரு லேடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க சின்ன குழந்தையோட. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், தூக்கியிருக்கோம் அப்படியே. எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிருச்சு. அதனால் ரோட்டில் வரும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பைக் ஓட்டணும். நான் எல்லாம் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக ஸ்பீடை குறைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உள்ளே வந்துட்டு அது பாட்டுக்கு ஓடிடும், அதுக்கப்புறம் மாட்டுறது ஃபுல்லாக நம்ம தானே. ஸோ பார்த்து பைக் ஓட்டுங்க. எப்போவுமே ஹெல்மெட்டு போடுறது ரொம்ப நல்லது. சின்ன காயத்தோடு தப்பிச்சிடலாம். இந்த வேறு அங்கே ஒரு நாய் வேறு குறுக்க நிற்குது. நடு ரோட்டில் நின்றுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் டக்குன்னு அந்த பக்கம் சைக்கிள் வயிற்றால் வர்றவங்க மேலே உள்ளே விழுந்துடும். போலீஸ்காரங்க பார்த்துட்டு நான் அந்த பக்கம் வரேன்னு நினச்சிட்டு மறிக்கிற குறுக்காட்டைக்கு நின்னாங்க. நான் இந்த பக்கம் போகிறேன், ரூட் இப்படி தான் காட்டுது. எனக்கு எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு எனக்கே தெரில. ஓ ஃபால்ஸு, ஓ மை காட், கொடிவேரி ஃபால்ஸுக்கு வந்துருக்குறோம். பைக் எங்கே விடலாம்? அப்படி அந்த பக்கம் போகலாம்.
அப்பா அங்கே பாருங்க, டேம்ல இருந்து வர்ற தண்ணி அப்படியே கீழே விழுது. பார்க்க அழகாக இருக்கு. சோலோவாக வர்றதுனால வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுக்க முடியுது. அந்த டேம் இருக்குது. இந்த டேமில் ஒரு தடவை நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். ஈரோட்டில் கம்பெனியில் இருக்கும்போது அங்கே வந்து கம்பெனிலேருந்து சைட் எடுத்துருந்தாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக நான் ஒரு தடவை வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். அப்போ தண்ணி அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ தான் தண்ணி நிறைய விழுது. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கொடிவேரி டேமில் இருந்து. டேம் பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபால்ஸ் விட்றது. இங்கேருந்து இப்போ கிளம்பி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு போயிட்டு ஈரோட்டில் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். கோப்ரோவில் வேறு சார்ஜ் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சார்ஜ் போட்டு போகிற வழியில் நான் கன்டினியூ பண்ணுறேன் சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம். இல்லை ஈரோட்டில் போயிட்டு ஃப்ரெண்டு கூட ஒரு மீட்டப், அதாவது டின்னர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம்